ஐ இங்க பாரு, இது வந்து நம்ம ஊர் கிடையாது. நம்ம ஊரா இருந்தா அடிச்சுட்டு விட்டுருவானுங்க. இது வெளியூர். மாட்டினோம் வெட்டியே போடுவானுங்க. நான் சொல்றத மட்டும் கேட்கணும். சத்தம் போடாத மாட்டி விட்டுற போகுது. நீ இது வேற. என்ன பண்ற? செருப்பு பிரிஞ்சிரும் உனக்கு. இது என்ன மாமர் கூட? இது திருட வந்துக்கிறா. வாடா ஃபர்ஸ்ட் வாடா. என்னடா என்ன லைட் போட்டா? இருட்டுல இருக்கடா, இங்க எதையும் எடுக்க கூடாது. அதனால தான்டா. ஏண்டா இதெல்லாம் மாமியோட இது. வீட்டுல என்ன போலீஸ் ஸ்டேஷன் எங்கடா? ஆமா மச்சான், போலீஸ் ஸ்டேஷனா? டேய், இப்ப எதுக்கு போலீஸ் ஒண்ணு பயப்படுறீங்க? போலீஸ் வீட்லயே வந்து திருடின்னு போனா எவ்வளவு ஒரு கெத்தா இருக்கும். வா பார்த்துக்கலாம். தேடுங்கடா. என்ன சவுண்ட் கேக்குது? ஹை அப்படின்னா சார், டேய் போன வாரம் ஸ்டேஷன்ல நீ தான் மாட்டினா இட்டு கேஸ்ல? ஆமா சார். ஐயா அவ்வளோ அடியாச்சு. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு? எம்மா அடியாச்சுனாரா? என் வீட்டுக்கே வந்திருக்கியா? உங்க வீடுன்னு தெரியாது சார். என்ன இது பொம்பளை மாதிரி ஷால் போட்டிருக்கா? இது மூஞ்சில மூட்டு. ஐ வா வா வா. டேய் என்னடா படிச்சிருக்க நீ? நான் பிகாம் முடிச்சிருக்கேன் சார். நான் பிகாம் படிச்சிருக்கேன். இது இந்த மாதிரியே சார், இப்பெல்லாம் எங்க சார் படிச்ச படிப்பு வேலை கிடைக்குது? யாருமே வேலையும் கொடுக்க மாட்டாங்க, மரியாதையும் கொடுக்க மாட்டாங்க. டேய் வேலை கிடைக்கலன்னு திருநாக்கா இங்க எல்லாருமே திருடதான் முடியும். அடுத்த ஸ்டேஜுக்கு முயற்சி பண்ணாதான் முடியும். டேய் எங்க அப்பா ஏன் தெரியுமா? எனக்கு தெரியாது சார். இந்த ஊர்ல ஒரு காலத்துல ரொம்ப பெரிய திருடன் புள்ள நான். எல்லாம் தீத்து பையன் புள்ள பேசியிருந்தாங்க. அதை மாத்தின வந்துக்கா இதுக்காக வயதாகத்து படித்தேன். ஏய் திசை பாடுறா, திசை பாரு. இந்த திசை போட்ட எவ்வளோ மரியாதை தெரியுமாடா? அந்த பேரை மாத்தினதுக்காக படிச்சுன்னே என்ன இந்த பேர் வந்துடு. சத்தியமா சொல்றேன், இதுக்கப்புறம் நான் திருட மாட்டேன் சார். இதுக்கப்புறம் நான் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சு உங்களை விட பெரிய போலீஸ் ஆகி காட்டுவேன் சார். இது சத்தியம் சார். இது